Hi children, term 1ல history பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. நம்ம இந்தியாவை பார்த்தோன்னா ரொம்ப பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் ஏன்ஷியன்ட் இந்தியா, ஏன்ஷியன்ட் டைமில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்தில் நடந்தது தான் மிடிவல் இந்தியா. அப்போ வந்து என்னென்ன சோர்சஸ் கிடச்சிது அப்படின்றதான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். The periods from AD 700 to 1200 and from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods respectively in Indian history. நம்ம ஹிஸ்ட்ரியில் 2 பீரியட்ஸாக இந்த மிடிவல் பீரியடை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 700லேருந்து 1200 AD அந்த டைமில் இருந்ததை வந்து இயர்லி மெடிவல் பீரியடுன்னும், 1200லேருந்து 1700 வரைக்கும் இருந்தது லேட்டர் மெடிவல் பீரியட் அப்படின்னும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? நியூமரஸ் and varied sources are fortunately available to the historians engaging in the study of medieval India. ஸோ நம்ம மெடிவல் இந்தியாவை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா we have many sources, எல்லாமே வந்து அவைலபிளாகவே இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Added to the information that can be gleaned from inscriptions, monuments and coins are the accounts left by Arabs, Persians and Turkish chroniclers. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நிறைய சோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலருந்துலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மெடிவல் இந்தியாவில் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது தவிர இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது என்னது, கல்வெட்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிளில் பார்த்துருப்பீங்க, ராக்ஸில் பெரிய பெரிய பாறையிலலாம் பார்த்துருப்பீங்க, சம் எடிக்ட்ஸ் இருக்கும், எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஞாபகமாக வந்து சம் மானுமெண்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, பேலஸு, டெம்பிள் இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் அரேப் பீப்புள், நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே அரேப், பெர்ஷியன், துர்க்கி இவங்க எல்லாமே வந்து வேறு வேறு கண்ட்ரியை சேர்ந்த பீப்புள். அந்த பீப்புள் எல்லாம் அவங்க விட்டுட்டு போன காயின்ஸ் அது எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே தான் வந்து நமக்கு என்னென்னா சோர்சஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதையெல்லாம் நாம் வச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்கெல்லாம் இதெல்லாம் வந்தாங்க, இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க, அவங்க இதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த எடிக்ட்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ராக்ஸ்லலாம் எழுதியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு நம்ம மெடிவல் இந்தியாவில் இதெல்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். These accounts are rich in detail and have given first-hand information on the life of kings, though they provide very little information on the life of the common people. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இந்த சோர்சஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோன்னா கிங்ஸ் அப்போ இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கிங்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறையா இருக்கான். பட் நம்மள மாதிரி பீப்புள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக தான் கிடைச்சது, கம்மியாக தான் இருக்குது. The opinion of the courtiers and chroniclers are often one-sided, written in a hyperbolic language, exaggerating the king's achievements. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே கோர்ட்டியர்ஸ் அப்படின்னா அந்த கிங்குடைய அரசவையிலெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அட்வைசராக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க. க்ரானிக்குலர்ஸ் அப்படின்னா ஸோ அவங்க மற்ற கண்ட்ரி பீப்புள் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸை பற்றி அவங்க எழுதுவாங்க, அவங்க க்ரானிக்குலர்ஸ். ஸோ அவங்களதெல்லாம் அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்குறோம், அது ஒரு சைடு இருந்தாலும் கிங்ஸுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நிறைய எழுதியிருக்காங்க. Let us now explore the various sources available for the study of history of medieval India. ஸோ இப்போ வந்து மெடிவல் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். let's see
Do you know the famous words of Kafi Khan, a courtier of Emperor Aurangzeb? அவுரங்கசீப்புக்கு கோர்ட்டியராக இருந்தவர் காஃபி கான். அவர் வந்து சம் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். ஹி சேஸ், இட்ஸ் த டியூட்டி ஆஃப் அன் ஹிஸ்டாரியன் டு பி ஃபெய்த்ஃபுல். எப்படி இருக்கணுமா? ஒரு ஹிஸ்டாரியன், அதாவது ஒரு பீப்புள், ஒரு கிங்கு அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கணுமா? ஃபெய்த்ஃபுல், ரொம்ப நம்பிக்கையுடையவங்களாக இருக்கணுமா. டு ஹாவ் நோ ஹோப் ஆஃப் ப்ராஃபிட். இதை செய்கிறதுனால இது கிடைக்குமா அப்படின்ற எந்த ப்ராஃபிட்டையும் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. எந்த ப்ராஃபிட்டையும் ஹோப் பண்ணுறதில்ல. நோ ஃபியர் ஆஃப் இன்ஜூரி. ஸோ வார் நடக்கும், சண்டை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஜூரினா காயப்படும். ஸோ அப்பையும் வந்துட்டு அதுக்காக பயப்படக்கூடாது. டு ஷோ நோ பார்ஷியாலிட்டி ஆன் ஒன் சைடு. இவங்களுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஆர் அனிமோசிட்டி ஆன் த அதர். ஸோ மற்றவங்க மேலே வந்து இப்போ அவன் செய்கிறது தப்பு அப்படின்னா டக்குன்னு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிடணும். ஸ்ட்ராங்காக அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தணும். ஒருத்தர் மேலே வந்து பார்ஷியாலிட்டி, அவன் தப்பே செஞ்சுருந்தாலும் இவன் செய்கிறது தான் கரெக்டு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து நாம் ரெண்டு பேரையும் இது பண்ணக்கூடாது. எது நியாயமோ அதுபடி நாம் பேசணும். டு நோ நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியும், ஸ்ட்ரேஞ்சர்னால் அவங்க ஆப்போசிட் சைடு இருப்பாங்க இல்லையா, எதிராளி, அவங்களுக்கு ஒரு மாதிரியும் நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பேசணும். அண்ட் ரைட் நத்திங் பட் வித் சின்சியாரிட்டி. ஸோ எதுவுமே இவங்களை பற்றி இவன் நல்லவன் அவன் கெட்டவன், ஸோ இவங்க ஹை இவங்க லோ, இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் சின்சியராக இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? காஃபி கான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு given sources. Sources are the supporting materials, documents or records in the form of evidence that helps to reconstruct the past. ஸோ நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்போம். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தது, ஆமாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இல்லையா? ஸோ பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றத திரும்ப நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது நமக்கு நல்லாவே. ஸோ இந்த சோர்ஸஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன? ப்ரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸஸ். ஓகேவா? ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். We examine the details of political, economic and socio-cultural developments with the aid of sources. ஸோ இந்த சோர்ஸஸ் வச்சு நம்ம இந்தியாவில் அப்போது எப்படி பொலிட்டிக்கல், எக்கனாமிக், இந்த சோஷியல், அந்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் and the monuments and coins and the information available in them. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் முன்னையே சொன்னோம், ஸ்டோன் எடிக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து கல்வெட்டுகளால் எழுதியிருப்பாங்க, அது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். மானுமெண்ட்ஸ் அப்படின்னா யாரையோ நினச்சி அவங்க மெமரபுளாக கட்டியிருக்கிற சம் பேலஸு, அப்புறம் டெம்பிள், அந்த மாதிரி இருக்கிறது ஹால், அது மானுமெண்ட்ஸ். அப்போ கிடைச்ச காயின்ஸ், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், இதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரைமரி சோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் சோர்ஸஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எதையெல்லாம் பண்ணாங்க? நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ், க்ரானிக்கல்ஸ். அப்படின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே நடந்த ஈவெண்ட்ஸு, அங்கே இருந்த கிங்ஸை பற்றி எழுதுறது, அவங்களெல்லாம் க்ரானிக்கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எழுதின அந்த ஒர்க்கை வந்து க்ரானிக்கல்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ட்ராவலாக்ஸ், அதே மாதிரி தான், ட்ராவல் வரும்போது அப்போ ட்ராவலிங்கில் எழுதுறது. பயோகிராஃபிஸ் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது என்னது? அவங்கள பற்றியே எழுதிக்கிறது. இந்த மாதிரி ரிட்டன்ஸ்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து செகண்டரி சோர்ஸஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பாருங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ராக் இன்ஸ்கிரிப்ஷன். ராக்னா என்னது? பாறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா?
தமிழில் தான் எழுதியிருக்காங்க போல இருக்குது. உங்களால் முடிஞ்சால் படித்து பாருங்கள். சரியா? இந்த ராக் எடிட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள். ஓகே. Inscriptions are writings engraved on solid surfaces such as rocks, stones, temple walls and metals. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சாலிட் சர்ஃபேஸில் எழுதப்பட்டிருக்கிற ரைட்டிங்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். எதுலெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ராக்ஸில், ஸ்டோன்ஸில், அப்புறம் டெம்பிள் வால்ஸ் கோவில் சுவர்களில், அதுக்கப்புறமா வந்து மெட்டல்ஸில் கீழே அங்கங்கே கீழே கடந்திருக்கும் இல்லையா, அயன் அந்த மாதிரியான மெட்டல்ஸில் ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். த கிங்ஸ் ராயல் டிக்ரீஸ், டெடிகேஷன்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ், மானுமெண்ட்ஸ் raised in commemoration of victories in wars, those built in memory of deceased warriors, contain rich information about the concerned era. ஸோ கிங்குடைய டிக்ரீஸ் அப்படின்னா அவர் ஒரு ஆர்டர் போட்டால் தான் வந்து மற்றவங்க அவருடைய அத்தாரிட்டி, அவர் போடுற ஆர்டரை யூஸ் பண்ணி தான் மற்றவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒருத்தருடைய அத்தாரிட்டி, ஒருத்தருடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும், அந்த வேலையை செய்ய முடியும். கிங்குடைய ஆர்டர் அதான் வந்து டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அவங்க வந்து பீப்புளுக்காக கொடுக்குற டெடிகேஷன்ஸ், டொனேஷன்ஸ், அப்புறம் அந்த வாரில் வந்து ஏதோ வார் பண்ணும்போது கிங் ஜெயிக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த வாரில் அந்த கிங் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரபிளாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து காமெமரேஷன். இது எல்லாமே வந்து இதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு மானுமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே மெமரபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு சோர்சஸ் தான். இதெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ வந்து இதெல்லாம் கிடைச்சது ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு கிங்கை பற்றின அவங்க ஜெயிச்சதை வந்து ஒரு வாரில் ஜெயிச்சதை வந்து மெமரபிளாக மறுபடியும் ஒரு ஈவெண்ட்டாக எழுதுறதும், அதை வந்து ஏதோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்கள பற்றி பேசுகிறதும், இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் gifted by the Chola kings are known from the inscriptions and copper plates. ஸோ சோலா கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீப்புளுக்கு நிறைய லேண்ட்ஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து எவிடன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் இந்த காப்பர் பிளேட்ஸ் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், வேலன் வாகை. ஸோ இது வந்து நான் பிராமின் ப்ரொப்ரியாட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து கிஃப்டாக பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லேண்டு. ஓகேவா? இந்த வேலன் வாகையை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரம்மதேயா, அதை வந்து பிராமின்ஸ்க்கு கிஃப்டாக பண்ணியிருக்காங்க. ஷாலாபோகா, அதை ஒரு ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக லேண்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. தேவாதனா, அதை வந்து டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அந்த லேண்டை கொடுத்துருக்காங்க. பள்ளிச்சந்தம், அது வந்து ஜெயின் பீப்புளுக்காக, ஜெயினா இன்ஸ்டியூஷன்ஸ், அவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்காக அந்த லேண்டை டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே யார் டொனேட் பண்ணது? சோலா கிங்ஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. சரியா? நான் பிராமின்ஸ்க்கு, அதுக்கப்புறமா ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த லேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் which were treated as legal documents have significant source value. ஸோ காப்பர் பிளேட் இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில், அதாவது ஓலைச்சுவடி மாதிரியே தெரியும், பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு தகுடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த காப்பர் பிளேட். அதில் வந்து நிறைய எடிக்ட்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து எவிடன்ஸ் தான். அதெல்லாம் வந்து நமக்கு சோர்சஸ் தான். அதிலெல்லாம் இருக்கிறத வந்து அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீகல் டாக்குமெண்ட். அதில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு உண்மையான டாக்குமெண்ட். அதில் எழுதியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.
ஓகேவா. The Islamic Persian practices and the relatively high cost of copper plates are made palm leaf and paper cheaper alternatives from 13th century onwards. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இஸ்லாமும் பெர்ஷியன் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காப்பர் பிளேட்ஸ் உடைய காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதிகப்படுத்திட்டதுனால இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா காப்பர் பிளேட்ஸ், அதாவது பாம் லீஃபால் செஞ்ச காப்பர் பிளேட்ஸையும் அப்புறம் வந்து பேப்பர் சீப்பர், அதாவது பேப்பர் ரொம்ப மெலிசாக இருக்கும் தகடு மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து 13th செஞ்சுரியிலேருந்து மாற்றிட்டாங்க. காப்பர் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருந்ததுனால பாம் லீஃப்லையும் இல்லை இந்த மாதிரி ரொம்ப சீப்பான பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் இவங்க மாற்றிட்டாங்க 13th செஞ்சுரியிலேருந்து. Several copper plate grants issued during the later Chola period. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 to 13th century வரைக்கும் நிறைய காப்பர் பிளேட்ஸையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க பீப்புளுக்காக. அது எதுக்காக அப்படின்னு பாருங்கள். ரெக்கார்ட் கிஃப்ட்ஸ் டு இண்டிவிஜுவல் priest or teachers who were Hindus, Buddhist or Jaina or to persons of eminence. ஸோ இந்த காப்பர் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸ்க்கு தான். யாரெல்லாம் வந்து டீச்சர் அந்த மாதிரி சொசைட்டியில் ஏதோ ஒரு வேல்யூபிளான ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அவங்களுக்கு, ஹிந்துவாக இருந்தாலும் புத்திஸ்டாக இருந்தாலும் ஜெயினாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பர்சன். இப்போ சோஷியல் சர்வீஸ் செய்கிறாங்க, இவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க, பாப்புலரிட்டி, இவங்க ரொம்ப ஃபேமஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இந்த காப்பர் பிளேட்ஸை வந்து கிஃப்டாக பண்ணாங்க. எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் சோலா பீரியடில் 10 to 13th செஞ்சுரியில். ஓகேவா. போத் த கிவர் அண்ட் த ரிசீவர் ஆர் வெரி எலாபரேட்லி டிஸ்கிரைப்டு. அதில் வந்து கொடுத்தவங்களும் சரி வாங்கினவங்களையும் சரி நல்லாவே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பை கான்ட்ராஸ்ட் மோஸ்ட் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிஃபர் இன் தேர் கண்டென்ட். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அந்த கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இன் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் த பெனிஃபிஷியன்ஸ் ஆஃப் எ டோனார் இஸ் ரெக்கார்டட். யார் வந்து அந்த ஸ்டோனை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களோ, யார் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி நல்லாவே எழுதியிருப்பாங்க. த மேஜர் ஃபோக்கஸஸ் அப்பான் த கிவர். கொடுத்தவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நிறையா இருக்கும். திருவேலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோலா 1 and unbuilt plates of சுந்தரா சோலா ஆர் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த திருவேலங்காடு அப்படின்ற அந்த பிளேட்ஸை வந்து ராஜேந்திர சோலா 1 கொடுத்தாராமா. அன்பில் அப்படின்ற அந்த பிளேட்ஸை வந்து சுந்தர சோலா கொடுத்துருக்காரு. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் த வே இன் விச் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் கண்டக்டட். ஸோ உத்திரமேரூர் அந்த பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா அப்போ ஸ்மால் வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். காப்பர் பிளேட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, மானுமெண்ட்ஸ் வில் see in next video. Thank you.